يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரமதானுடைய 16வது இரவு, நாளைய தினம் பத்ரினுடைய இரவு. இஸ்லாமிய வரலாற்றில் 1445 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜ்ரி 2 நடந்த ஒரு போர். இன்னைக்கு ஹிஜ்ரி 1447, கிபி 624 மார்ச் மாதம் 13வது நாள் பத்ர் என்கிற இடத்தில் நடைபெற்ற ஒரு இஸ்லாமிய போர். 313 சஹாபிகளும் 1000க்கும் மேற்பட்ட எதிரிகளும். போருக்கு அந்த வருஷம்தான் ரமதானுடைய நோன்பு கடமையாக இருக்கு. அதுக்கு முன்னால் ரமதானுடைய நோன்பும் கடமை இல்லை. ஏன்னா நோன்பு ஹிஜ்ரி 2 தான் ஃபர்லாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால் சஹாபிகள் தொடராக நோன்பு நோற்றவர்களும் இல்லை. இந்த வருஷம்தான் 16 நோன்பு வச்சிருக்கிறாங்க. 17வது நோன்பு, அதுலேயும் வெள்ளிக்கிழமை. சஹருக்கும் இஃப்தாருக்கும் உணவு இல்லாமல் கையில் இருந்த பேரித்தம்பழங்களை மட்டுமே தின்று தாகம் தணிகிற அளவுக்கு, தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு அந்த பத்ருங்கிற கிணத்துல இருந்து கிடைச்ச தண்ணீரை ஆளுக்கு கொஞ்சமாக நாக்கையும் உதட்டையும் நனைத்து அவங்க அப்படி நோன்பு வச்சு அந்த போர் நடக்குது. இதில் 313 பேர் இருக்கிறாங்க. போர் அப்படின்னு சொன்னால் தளவாடங்கள், ஆயுதங்கள் வேணும். நம்மளுடைய நாட்டு இயல்பு நமக்கு தெரியும். ஒரு நாட்டை அடிக்கிறதா இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே அந்த நாட்டை சுற்றிலும் போர்க்கப்பல்களையும் விமானங்களையும் நிறுத்தி அந்த நாட்டை பயமுறுத்தாட்டி அவன் பணியல்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் தாக்குதலை தொடுக்கிறது பழக்கம். ஆனால் யதார்த்தமாக சண்டைக்காக சென்ற கூட்டம் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் போனவர்கள். அபூ சுஃபியான் ஒரு பெரிய வணிக கூட்டத்தை, வணிக பொருளை சிரியாவில் கொண்டு விற்று அந்த லாபத்தோடு மக்காவுக்கு வாரார். அந்த வியாபாரத்தினுடைய நோக்கமே முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த பொருளாதாரத்தை நம்ம திருப்பணும், அதை வச்சு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்கணும் அப்படிங்கிறது மக்காவாசிகளினுடைய எண்ணம். அப்போ இந்த பொருள் மக்காவுக்கு போனால் இஸ்லாத்துக்கு பேராபத்து உண்டாகும் என்கிற காரணத்தால் அந்த வணிக கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காக மதீனாவில் இருந்து போனாங்க. போருக்காக போகலை. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 313 பேர் இருக்கிறாங்க. மொத்தமே 2 குதிரை தான் இருக்குது. பாலைவனத்தில் வாகனங்களுக்கு மேலே இருந்து தான் சண்டை போட முடியும். ஆனால் அந்த வாகனமாக அவங்கள்ட்ட இருந்தது 2 குதிரை. ஒன்று சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரை, இன்னொன்று மிக்தாது பின் அஸ்வதினுடைய குதிரை. ஒரு 70 ஒட்டகம். ஆக 72 போக மீதி எல்லாருமே நடந்து தான் போகிறாங்க. அந்த கஷ்டத்தை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஒட்டகம் 3 பேருக்கு சொந்தம்னா. ஷிஃப்ட் முறையில் கொஞ்ச நேரம் ஒரு ஆள், அடுத்து ஒரு ஆள், அடுத்து ஒரு ஆள். ஆக ஒரு ஒட்டகத்தை 3 பேருக்காக பிரித்து கொடுத்தாங்க. பிரித்து கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்த ஒட்டகம் அதில் நானும் ஹஸரத் அலியும்
அபூலுபாபாவும் ஷேர் பண்ணிக்கிறோம்னாங்க. ஒரு தளபதி இந்த உலகத்தை ஊய்விக்க வந்த பெருமான் நினச்சிருந்தா சுபைருடைய குதிரையை வாங்கி அதில் நான் போகிறேன், நீ ஒட்டகத்தில் வான்னு கூட சொல்ல முடியும். ஆனால் ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவர் பால்கனியிலிருந்து உத்தரவுகளை போடக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. தன்னுடைய தொண்டர்களோடு களப்பணியில் ஈடுபடக்கூடியவராக இருக்கணும். அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த ஒட்டகத்தில் நாங்கள் 3 பேரும் நாங்கள் சொல்லிக்கிட்டு ஏறி உட்கார்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கினாங்க. இறங்கி அபூலுபாபாவை கூப்பிட்டு சொன்னாங்க, இது 1 ரவுண்டு நீ ஏறு அப்படின்னாங்க. உடனே அபூலுபாபாவும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து பேசி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களே வாங்கல, நாங்கள் 2 பேரும் நடந்து வரோம்னாங்க. நாங்கள் 2 பேரும் நடந்து வரோம், நீங்களே வாங்க, உங்களுக்காக எங்களுடைய வாய்ப்பை விட்டு கொடுக்குறோம்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்கள் 2 பேரும் என்னை விட பலசாலிகள்லாம் கிடையாது. எனக்கு என்ன நடக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? உங்களை விட பயங்கரமான ஆளுனா. சொர்க்கத்தினுடைய 40 இளைஞர்களினுடைய ஆற்றல் கொடுக்கப்பட்டவனா. அதனால மா அன்துமா பி அக்வா மின்னி, என்னை விட நீங்க 2 பேரும் பலமானவங்களும் இல்லை. அடுத்த வார்த்தை, உங்க 2 பேரை விட அல்லாஹ்வுடைய கூலியை வேணான்னு நினைக்கிற ஆளும் இல்லைனா. உங்களுக்கு மட்டும் அல்லாஹ்ட்ட பெரிய கூலி கிடைக்கணும், அது எனக்கு வேணான்னு நினைக்கிறீங்களோ, உங்களை விட அல்லாஹ்வுடைய கூலிக்கு ஆதரவு வைக்கக்கூடியவனா. அதனால நான் நடந்து வந்தா எனக்கும் கூலி கிடைக்கும்ல, ஏறுங்கன்னாங்க. அப்படிதான் அந்த பத்ரினுடைய யுத்த களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தளபதியாக தன்னுடைய சமூகத்தை வார்த்தெடுத்து பயணத்தை கொண்டு சென்றார்கள். ஆக இப்படி 313 நபர்களும் 1000 நபர்களுமாக வந்து யதார்த்தமா அந்த வணிக கூட்டம், அபு சுஃபியானுடைய தலைமையில் வணிக கூட்டம் வேற ஒரு பாதை வழியா மக்காவுக்கு போயிட்டாங்க. மக்காவுக்கு போன அபு சுஃபியான் சொன்னார் அபூ ஜஹல்கிட்ட, வேணாம் தா, நாங்கள் தான் வந்துட்டோம், சண்டையெல்லாம் வேணாம், ஊருக்கு திரும்பி வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டு அபூ ஜஹலுடைய மௌத்து எங்கே தான்? பத்ரில் தான். அதனால அபூ ஜஹல் பேசினார், அது எப்படி நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், அப்படி பின் வச்சா மக்காவாசிகளை என்ன காரித்து போக மாட்டானா? இப்போ ட்ரம்ப் சொல்கிறாருல்ல, அது மாதிரி தான், நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், 2ல் 1 பார்க்காம நான் போக மாட்டேன், நாளைய யுத்தத்தில் முகமது நபியினுடைய தலையை எடுக்காம நான் வரமாட்டேன்னா. அப்படி யதார்த்தமான ஒரு சூழல்ல திடீரென்று ஏற்பட்ட ஒரு போர். அந்த பத்ரினுடைய காலை நேரம் சுபஹ் தொழுக முடியுது. எதிரிகளை பார்க்குறாங்க, குடிச்சு கும்பாளம் அடித்து ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு தின்னு பொம்பளைங்க டான்ஸ் ஆடி அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க. அவன் சந்தோஷமாக நிற்கிறான். சஹாபிகளை பார்க்குறாங்க, எல்லா முகங்களும் மஞ்சணிச்சு போச்சு பசியினால். ஒழுங்கான உணவு இல்லை, ஒழுங்கான வாகனம் இல்லை, சண்டைனா சண்டையிடுறதுக்கு ஆயுதம் வேணும், கையில் ஆயுதம் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லாஹ் இருக்கான், எதுவுமே இல்லை, அல்லாஹ் இருக்கான். இன்னைக்கு எல்லாம் இருக்குது, அல்லாஹ்ட நம்பிக்கை இல்லை. எல்லாம் இருக்குது, அரபு நாடுகளில் கொட்டி கிடக்குது, அல்லாஹ் எல்லா வளங்களையும் கொடுத்துருக்கிறான். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு அரண்மனைகளை கட்டி வச்சிருக்காங்களே தவிர ஈமானிய நம்பிக்கை இல்லை. யாராவது ஒருத்தன் தான் என்ன காப்பாற்ற முடியும், அதனால என் நாட்டில் உன் தளத்தை நீ வை, என் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் நாடு என்ன அடிச்சாம்னா அவனை நீ அடிக்கிறதுக்காக என் நாட்டில் நான் தளம் தர்றேன், அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எனக்கு இல்லை, வல்லரசுகளினுடைய உதவி தான் எனக்கு வேணுங்கிற எதிர்பார்ப்பு. இந்த படம் போயிட்டு இருக்குது, 313 பேர் போறாங்க. போகும்போது ஒருத்தர் புதுமுகத்தில் ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் சொல்றாரு, நான் முஸ்லீம் இல்லை, நான் முஸ்லீம் இல்லாத மனுஷன்தான், ஆனால் நீங்கள் மக்காவாசிகளை அடிக்க போறீங்கல்ல, அவங்களுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதனால உங்க கூட சேர்ந்து அவங்கள நானும் அடிக்கிறேன், உங்க பட்டாளத்தில் என்னையும் சேர்த்துக்குங்கன்னு அவர் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா அஸ்தஈனு பி முஷ்ரிகின், அல்லாஹுவை நம்பாத ஒருதன்ட்ட நான் உதவி தேட மாட்டேன். அல்லாஹுவை நம்பாத ஒருதனை வச்சு எதிரிகள்கிட்ட சண்டையிடுங்கிற மனநிலை என்கிட்ட இல்லை, அதனால நீ எனக்கு தேவையில்லைன்னா. வாலண்டரியா தானா நான் உதவிக்கு வர்றேன்னு சொன்ன ஒரு ஆளு, அவர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவர்ங்கிறதுனால அவரை ஓரம் கட்டினாங்க, அவரை வேணான்னு சொன்னாங்க. அந்த வேணான்னு சொன்ன நிலையை பார்த்த அந்த மனுஷரு அந்த இடத்துல முஸ்லீம் ஆகிறாரு. இஸ்லாத்தை ஏற்று, ஈமான் தானே பிரச்சனை,
ஈமான் இல்லைங்கிறதுனால தான் என்ன வேண்டான்னு சொல்றீங்க. அப்ப நான் மூமின் ஆகுறேன், ஈமானை ஏத்துக்கிறேன், என்ன கூட்டிட்டு போங்கன்னாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போனாங்க. இப்ப இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் கிடைத்த வெற்றிக்கான காரணங்கள். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஏன்னா மக்காவில் மதீனாவில் சிறுபான்மையா இருக்கிறேன். மக்காவினுடைய பெரும்பான்மை கூட்டம் உலகத்தில் 313 முஸ்லிம்கள் தான். ஆனா உலகம் ஃபுல்லா முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைஞ்சு போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால நான் ஒரு சிறுபான்மை. இந்த சிறுபான்மையா இருக்கிறவன் பெரும்பான்மையை அரவணைச்சு தான் போகணும். பெரும்பான்மையானவன் தான் ஏதாவது ஒன்று நமக்கு நடந்தா ஓடி வந்து காப்பாற்றுவான் அப்படிங்கிற எந்த மனநிலையும் இல்லை. எனக்கு நான் பெரும்பான்மையானவன். ஏன்னா நான் எண்ணத்தில் சிறியவனா இருந்தாலும் அல்லாஹ்ங்கிற வலியும் என்னோட இருக்கிறான். அந்த மனநிலங்க ஆழமா நின்னதனுடைய விளைவு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். குர்ஆன் சொல்லுது, பத்ரை பத்தி அல்லாஹ் பேசும்போது சொல்றான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின், அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செஞ்சான். ஏன் உதவி செஞ்சான்? வஅன்தும் அதில்லா, நீங்கள் ஒன்றுமற்றவர்களாக நின்றீர்கள், இழிவடைந்தவர்களாக நின்னீங்க. அல்லாஹ்வே, நான் இழிவா இருக்கிற நீ கண்ணியமானவன், நான் இழிவானவன் நீ கண்ணியமானவன், நான் ஒண்ணும் இல்லாதவன் எல்லாம் உள்ளவன் நீ, நான் ஆற்றல் இல்லாதவன் நீ ஆற்றல் உள்ளவன், அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, அவன்கிட்ட நீ இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா நீ இருக்கிற. அப்படி இருக்கிறதுனால நீ எனக்கு வெற்றியை தருவாய் என்கிற அந்த நம்பிக்கை வந்த போது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல உதவி செஞ்சான். அவ பத்ர் போர்ங்கிறது சமூகத்திற்கு தெரிகிற பாடம், ஒரு பெரிய பாடம். என்ன அப்படின்னா, அந்த பத்ருக்கு போகும்போது சஹாபிகளுடைய மனநிலை ரசூலுல்லாஹ் பெருமானாருக்கு தெரியும், இந்த போர்ல நமக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான் நல்லாவே தெரியும். ஆனால் சஹாபிகளுடைய மனநிலையை பார்க்கணும்ல, அவங்க என்ன மனநிலை இருக்கிறாங்க, என்ன பின்பற்றிய என் பிள்ளைங்க என் மனநிலையில இருக்கிறாங்களா? ஒரு இராணுவம் அப்படிங்கிறது தளபதியினுடைய மனநிலை வீரர்கள்ட்டையும் இருக்கணும். வீரர்களுடைய மனநிலை வேற, தளபதியினுடைய மனநிலை வேற. அப்படின்னா அந்த படை எந்த காலத்திலையும் ஜெயிக்காது, அது தோல்வி அடைய தான் செய்யும். அதனால தோழர்களினுடைய மனநிலையை அறிகிறதுக்காக கிளம்புறதுக்கு முன்னால எல்லாரையும் வச்சுக்கிட்டு கேட்டாங்க, பத்ருக்கு அவங்க வர்றாங்களாம், நாம சண்டையிடுறதுக்காக ஆயத்தமாகல, அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ், மக்களே எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னாங்க. எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னாங்க. ஆலோசனை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அதில் மக்காவில் இருந்து வந்த மிக்தாது இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புனாங்க. எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், லா நகூலு கமா காலத்து பனு இஸ்ராயில், மூசா நபியினுடைய கூட்டம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் ஜபாபிராக்களோடு சண்டையிடுறதுக்காக மூசா நபி கூட்டிட்டு போனாங்க. குர்ஆன்ல வர்ற வரலாறு கூட்டிட்டு போய் பார்த்தா அந்த ஜபாபிராக்கள் சர்வாதிகாரிகள் எல்லாம் உயரமா இருக்கிறான், ஒரு மலை உயரத்துக்கு இருக்கிறான், ரொம்ப பாடி ஃபில்டரா இருக்கிறான், இவங்கெல்லாம் ரொம்ப பலகீனமானவங்களா இருக்கிறாங்க உடல் எடை ரீதியில. இதை பார்த்த உடனே அந்த கூட்டம் பயந்துருச்சு, இவ்வளவு பெரிய ஆட்களை நம்ம எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டம் சொல்லிச்சு, இதுஹப் அந்த மூசாவை நீங்களும் ஒரு ரப்புக்க, உங்க ரப்பும் போய் ஃபகாத்திலா சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம். நாங்க இப்படி மூசா நபி அந்த கடைசி நேரத்தில் அவங்க எப்படி காலை வாரினாங்களோ அது மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க உங்களுடைய வலப்புறம் இடப்புறம் முன்னால பின்னால சூழ்ந்து நின்று இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வுக்காக நாங்க சண்டையிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய வார்த்தையை ஏத்துக்கிட்டு திரும்பவும் சொன்னாங்க, அஷீரு அலைய ஐயுஹன்னாஸ், மக்களை எனக்கு ஆலோசனை சொல்லுங்களேன். ஏன்னா மிக்கதாது மக்காவாசி முஹாஜிர், மதீனால இருக்கிற அன்சாரிகளுடைய மனநிலை என்னன்னு தெரியணும்ல. மக்காவில் இருக்கிற முஹாஜிர்கள் பழக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பழக்கப்பட்டவங்க, அவங்க யுத்தங்களோடு பரிச்சயம் உள்ளவங்க. ஆனா இந்த மதீனத்து பிள்ளைங்க இவங்களுடைய மனநிலை என்ன, இதை தெரியணும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் சொன்னாங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னாங்க. அதில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, துரீதுனா யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை தான் மனசுல வச்சு பேசுறீங்களோ, நாங்க எப்படி போர்ல இருப்போம் அப்படிங்கிறத நினைச்சுதான் நீங்க பேசுறீங்களோ? சிலதாக சொன்னாங்க, ஆமத்தா, உங்க விஷயத்துல நீங்க எனக்கு ஒரு கேரண்டி உத்தரவாதம் தரணும், நீங்க சொல்லுங்கன்னாங்க. அதில் சஅத் இப்னு முஆதும் சஅத் இப்னு உபாதாவும் எழும்புனாங்க. எழும்பி ரெண்டு பேரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வர்ற கூட்டத்தை அடிச்சு கடல்ல புதைங்கன்னு சொன்னாலும் புதைப்போம், ஆழமா குழி தோண்டி நெருப்பை மூட்டி அதுல விழுன்னு சொன்னாலும் விழுவோம், கடலை காட்டி குதின்னு சொன்னாலும் குதிப்போம். நாங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்து ஈமான் கொண்டு உண்மைப்படுத்தி உங்களோட இருக்கிற கூட்டம், எந்த வகையிலும் மக்காவாசிகளுக்கு நாங்க சளைத்தவர்கள் அல்ல.
எங்களுடைய வீரத்தை நாளைக்கு போர் நடக்குமே ஆனால் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ அறிவிக்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தேன். அஷ்ரக வஜ்ஹுஹு, பிரகாசமாயிடுச்சு, சந்தோஷம், மகிழ்ச்சி. என் கூட இருக்கிற பிள்ளைங்களும் என்ன மாதிரியே இருக்கிறாங்க. அதான் ஒரு தளபதியினுடைய நிலை இராணுவ வீரருடைய மனநிலையோடு ஒத்து வரும்போது தான் அங்க ஒரு ஒற்றுமை, ஐக்கியம் உண்டாகுது. எந்த இடத்துல ஐக்கியம் இருக்குதோ அங்க அல்லாஹ்வுடைய உதவி வருது. அதனாலதான் பத்ரினுடைய தார்மீக மந்திரம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதும். அல்லாஹ் எங்களுக்கு போதும்னு நினைச்சதுனால அல்லாஹ் எல்லா வகையிலும் வெற்றியை தந்தான். நாம் நம்முடைய ரமலானுடைய இந்த நோன்பு அல்லாஹ் அப்படிங்கிறது நமக்கு உண்டாக்குற ஒரு நேரம் இது. ஏன்னா இறைவன் பசி இல்லாதவன், தாகம் இல்லாதவன், இச்சை இல்லாதவன், எந்த விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவன். அவனுடைய குணம் ஒரு மனிதனிடத்தில் ஏறத்தாழ 13 மணி நேரம் ஓடுது. அந்த 13 மணி நேரம் அவர் பசி இல்லாமல் சாப்பிடாம இருக்கிறாரு, குடிக்காம இருக்கிறாரு, இச்சையை தணிக்காம இருக்கிறாரு. அப்ப இறைவனுடைய குணம் உள்வாங்கப்படுகிற ஒரு காலகட்டம் நோன்பு. நப்ச படைச்ச அல்லாஹ் நப்சிட்ட கேட்டான், நீ யாரு நான் யாருன்னு கேட்டான். அது சொல்லிச்சு, நீ தான் நான் தான் சொல்லிச்சு, துமுறா பேசிச்சு. அந்த நப்சு தான் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு ஒன்று அல்லாஹ் என்ன செஞ்சான், அப்படியா மலக்குமார்கள்ட்ட சொல்லி ஒரு 100 வருஷம் பட்டினியில் தூக்கி போடுன்னா, ஒன்றும் கொடுக்காதேன்னா. ஒன்றும் கொடுக்காம நைய புரட்டி எடுத்த பின்னால கூப்பிட்டு அல்லாஹ் கேட்டான், நீ யாரு நான் யாருன்னு. அப்பந்தான் அது சொல்லிச்சு, அந்த ரப்பி அன அப்துக்க, நீ என் எஜமா நான் உனது அடிமைன்னு சொல்லிச்சு. அப்ப அல்லாஹ் அந்த நப்சை பக்குவப்படுத்துறதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த மந்திரம் பசி. அந்த பசி ரமலான்ல இருக்குது. அந்த அது மார்க் அடிப்படையில் நோன்பு வச்சா அப்படிதானே, மார்க் அடிப்படையில் நோன்பு வச்சா அந்த பசி ரமலான்ல இருக்குது. அப்ப அந்த பசி அதிகமாகும் போது நப்சு கட்டுப்படுது. நப்சு கட்டுப்படும் போது அல்லாஹ் நீதான் கதி, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை என்கிற மனநிலை அப்படியே ரிட்டர்ன் வரும். அந்த மனநிலை எங்க அதிகமாகுதோ அந்த நப்சோடு இருக்கிற மனுஷன் எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. பத்ரீன்களுடைய பொருட்டால் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது وآل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.